போலாமா? எல்லாரும் அமைதியாக இருக்குங்க. இன்றைக்கு கொஞ்சம் இந்த லைட்டை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டீங்களா? தெரியுற மாதிரி கொஞ்சம் மறைக்காம இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சியை சிறுபான்மையினுடைய மாவட்ட தலைவர் திரு அப்துல்லா தலைமையில் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் திரு ராமச்சந்திரன் அவர்களுடைய முன்னிலையில் ஏராளமான நிர்வாகிகள் ஒன்றிணைந்து 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நோன்பு கஞ்சி வழங்கி அவர்களுடைய உறவிலும் உணர்விலும் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பறைசாற்றி இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் இஃப்தார் நிகழ்வு என்பது திமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை தாஜா செய்வது போன்ற இஃப்தார் அல்ல. திமுக கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கென்று எந்த திட்டத்தையும் முன்வைக்காமல் முழுக்க முழுக்க பாஜகவை பயம் காட்டி வாக்கு சேகரிக்க நினைக்கிறது. அவர்களுடைய தாஜா அரசியல் என்பது வெறுமனே வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரமலானுடைய கொண்டாட்டத்தின் போது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பசித்திருக்க கூடாது என்பதற்காக அனைவருக்கும் பாஜக சிறுபான்மை அணி மூலமாக தேசம் முழுக்க உணவுகளை அதற்கான பொருட்களை வழங்க வேண்டும் என்று கட்டளையிட்டதன் அடிப்படையில் நாடு முழுக்க இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பாக 1000 இஸ்லாமிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள், பெருநாளை கொண்டாடுவதற்கு புத்தாடைகள் என்று மகிழ்ச்சியோடு வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வளர்ச்சி மிகு பாரதத்தின் ஒரு பங்காக இருக்க வேண்டுமே தவிர வாக்கு அரசியலுக்கு பலியாகிவிடக் கூடாது என்று நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். ஆனால் திமுக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்து இஸ்லாமியர்களை மூளைச்சலவை செய்கிறது. உதாரணத்திற்கு நேற்றைய தினம் நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய அநியாயத்தை இஸ்லாமியர்களுக்கு அவர் விதைத்திருக்கிறார் என்றால், இந்த தாஜா அரசியலின் உச்சம் எந்த அளவுக்கு மோசமானது என்றால், வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் திமுகவினரும் காங்கிரஸ்காரர்களும். அவர்களிடத்திலிருந்து அந்த சொத்துக்களை மீட்க முடியாத, தன்னுடைய ஆட்சியில் ஒரே ஒரு நிலத்தை கூட மீட்க முடியாத ஒரு மோசமான முன்னுதாரணத்தை கொண்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் வக்ஃபு மசோதாவை எதிர்ப்பதின் நோக்கம் என்ன என்பதை நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்ததை போன்று இன்றைக்கு நாங்கள் இந்த வக்ஃபு மசோதாவை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய முதல்வருக்கு நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, குடியுரிமை திருத்த சட்டம் ஒருவருக்கு குடியுரிமை வழங்கக்கூடியதே தவிர யாருடைய குடியுரிமையும் பறித்தது கிடையாது. தமிழகத்திலிருந்து ஒரே ஒரு இஸ்லாமியராவது இந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் எங்களுக்கு குடியுரிமை பறிபோய் விட்டது என்று புகார் அளித்திருக்கிறார்களா? அப்படி ஏதாவது உங்களிடத்தில் ஆவணம் இருக்கிறதா? பொய்யை நீங்கள் சட்டமன்றத்தில் பேசி அதை சட்டமன்ற அவை குறிப்பிலும் ஏற்றுகிறீர்கள் என்றால் இது எவ்வளவு அநியாயம்! பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள் என்று நினைத்து கொண்டு இந்த தேசத்திற்கு எதிராக, தேசத்தின் ஒற்றுமைக்கு எதிராக, மத நல்லிணக்கத்திற்கு எதிராக ஐயா ஸ்டாலின் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த பாசிசத்தையும் விதைக்கக்கூடிய இந்த திமுக மத அரசியலுக்கென்று இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தொப்பி அணிந்து கொண்டு, கிறிஸ்துவர்களைப் போன்று சிலுவையும் அணிந்து கொண்டு, நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று திடீர் மதமாற்றம் ஏற்படக்கூடிய உதயநிதி போன்றவர்களை எல்லாம் முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இந்துக்கள் இந்து அடையாளத்தோடு நெற்றியில் குங்குமத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள்.
நாங்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கிறோம். இதுதான் உண்மையான மத நல்லிணக்கம். அதைத்தான் திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது. இஃப்தார் நிகழ்ச்சி என்பது வாக்கு வங்கிக்காக அல்ல, மத நல்லிணக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசின் தலைமையிலான நரேந்திர மோடியின் அரசு இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எத்தனை நல திட்டங்களை விளக்கி இருக்கிறது, தந்திருக்கிறது என்பதை நாங்கள் மிகச்சிறப்பாக இங்கே சொல்லியிருக்கிறோம். 2026 தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் மதிப்பளிக்க போகிறார்களா அல்லது கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கைக்கு பின்னால் இஸ்லாமியர்கள் போக போகிறார்களா என்பது எங்கள் கேள்வி. 2026 சாராய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அறிவாலயம் குடும்பத்திற்கு வாக்களிக்க போகிறார்களா அல்லது சாராயத்தை ஒழித்து மக்களை பாதுகாக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க போகிறார்களா என்பது எங்கள் கேள்வி. இந்த மண்ணின் வளத்தை திருடக்கூடிய அறிவாலய குடும்பத்திற்கும் அதன் அமைச்சர்களுக்கும் வாக்களிக்க போகிறார்களா அல்லது இந்த தாய் மண்ணை தாய் பூமியை பாரத தாயாக நினைத்து போற்றக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வாக்களிக்க போகிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மூளைச்சலவைக்கு ஆளாகாமல் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று இன்றைக்கு தவறாக இளைஞர்கள் போவதை தடுப்பதற்கு மிக தீவிரமாக இஸ்லாமியர்கள் வளர்ச்சியில் முக்கியத்துவம் கொடுக்கிற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தால், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தால், டபுள் இன்ஜின் சர்க்கார் என்கிற இரட்டை இன்ஜின் வேகத்தோடு தமிழகம் வளரும். தமிழகத்தில் உள்ள சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் வறட்சி பாதையில் செல்வார்கள். உலகின் குருவாக பாரதம் செல்லும். அதை நோக்கி பயணிப்பதற்குத்தான் இந்த ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு வெளிப்படையான சவாலை, அறைகூவலை திமுக கூட்டணியிற்கு நான் விடுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி வக்ஃப் திருத்த சட்ட மசோதா விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதற்கு எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு 6 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவின் உறுப்பினராக நாங்களும் இருக்கிறோம். நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்கிறோம், வக்ஃப் திருத்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று அது திமுக சார்பில் பேசினாலும் அல்லது ஜவாஹிருல்லா பேசினாலும், ஆலூர் ஷானவாஸ் பேசினாலும், காங்கிரஸ் சார்பிலே ஹசன் மௌலானா பேசினாலும் அல்லது திருமாவளவன் பேசினாலும், உங்களுக்கு திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால், கருத்தியல் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், பாரதிய ஜனதா கட்சி மேடை அமைத்து தருகிறோம். இதே புதுக்கோட்டையில் மேடை அமைத்து தருகிறோம். உங்களின் தலைவர்கள் அறிவார்ந்தவர்கள் என்று யாரை நினைக்கிறீர்களோ, இஸ்லாமியர்களுக்கு யார் குரல் கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களை வரவையுங்கள். பொது மேடையில் நாங்கள் விவாதிக்க தயார். உங்களுடைய இஸ்லாமிய போலி வேஷத்தின் முகத்திரையை கிழித்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அனைத்து மக்களையும் சமமாக மதிக்கிறது. வக்ஃப் திருத்த சட்ட மசோதா இஸ்லாமிய நிலங்களை பாதுகாக்கும். இந்துக்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை அவர்களுக்கு உண்மையாக தரும் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் எடுத்துச் சொல்வோம். அறைகூவலுக்கு திமுகவும் அதன் கூட்டணிகளும் தயாரா என்பதுதான் எங்கள் கேள்வி. இந்தியாவை மோடியும் தமிழகத்தில் அண்ணாமலையும் பொதுமக்களை திசை திருப்புற நிகழ்ச்சியில் ஈடுபட்டுருக்காரு. அவர் பேசுறாரு. திரு நடிகர் விஜய் அவர்கள் நடிப்புத்துறையில் இருக்கும் பொழுது நிறைய ரிகல்சர்லாம் பார்த்துட்டு நடிப்பார். அதனால் அது பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ரசிகர்கள் எல்லாமே அவர் பின்னால் திரண்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசியலில் அவர் கோமாளியாக செயல்படுகிறார் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். ஒரு எதிர்கட்சியை கூட யாரை எதிர்க்கிறோமோ அவர்களுக்கு பேர் சொல்ல திராணி இல்லாத விஜய் பாயாசம் பாசிசம் என்று சொல்லிக்கொண்டு உளறி கொண்டிருக்கிறார். அவர் எதிர்கட்சியை யார் என்று குறிப்பிட்டு பேர் சொல்வதற்கே தன் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தேவைப்படுதுன்னா, இந்த கோமாளி அரசியல்வாதி பின்னால இளைஞர்கள் போவது பரிதாபத்திற்குரியது. நாங்கள் கேட்பது என்னன்னா, இவருடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இவருடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் விமர்சிக்கிற தகுதி திரு விஜய்க்கு இருக்குமேயானால், எந்த விதத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று புள்ளி விவரத்தை சொல்லணும். போற போக்கில் பேசிட்டு போறதுக்கு இது சினிமா டைலாக் கிடையாது. அவர் சினிமா நடிகராக இங்கு வரல. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்தால் புள்ளி விவரத்தை பேசணும். புள்ளி விவரத்தை பேச ஆரம்பிக்கிற எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து இன்றைக்கு திமுகவிலிருந்து ஒட்டுமொத்த ஆளும் அரசியல்வாதிகள் துண்டை காணும் துணியை காணும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் வாயை கொடுத்து புண்ணாக்கிறாம அவர் பாட்டுக்கு வந்தோமா, அவர் எதையாச்சும் பேசணுமா, கைத்தட்டல் வாங்கணுமான்னு போகணுமே தவிர
பாஜகவை சீண்டினால் பதிலடி வேறு மாதிரி இருக்கும் என்பதை நாங்கள் திரு விஜய் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக பொறுமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். 2026 தேர்தலில் வந்து 2026 தேர்தலில் திமுக டிவிகேக்கு மட்டும் தான் பிரதான போட்டி இருக்குங்கிற மாதிரி விஜய் பேசியிருக்காரு சார். அரசியல் ரீதியாக அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் இதுவரை தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத ஒரு நபர். அவர் நாங்கள் திமுகவோட நேரடி போட்டி இருக்குன்னு சொன்னால் அது கேலிக்குரியதாக இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சொந்த காலில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 18.5% வாக்கு வங்கியை வைத்திருக்கிறோம். இந்த 18.5% வாக்கு வங்கி என்பது இரட்டை மடங்காக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 45% எங்களுடைய என்டிஏ அலையன்ஸ் கூட்டணி பெற்று பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களோடு நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகிறோம். திமுகவுடைய பொய்யுரை, திமுக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மீறல், திமுகவுடைய அமைச்சரின் ஊழல், அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கண்டிக்கக்கூடிய நிலையில்தான் இந்த திமுக அயோக்கிய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து எடுத்துச் சொல்லி வருகிறோம். கடைசியாக சாராய ஆறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை மிக ஆன்மீக சுத்தமுள்ள பூமியாக மாற்றுவதற்கு திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகச்சிறப்பாக ஆட்சியை பிடிக்கும். அதனால் ஆன்மீகமும் தெய்வீகமும் தேசியமும் எங்களுடைய கொள்கை. கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி ஐயா ஸ்டாலின் உள்ளிட்ட இந்த கூட்டத்தை விரட்டி அடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த போட்டிக்கு மத்தியில், இந்த ஜனநாயக போருக்கு மத்தியில் நடிகர்களுக்கு, குறிப்பாக ஐயா விஜய் போன்ற இந்த காமெடி கோமாளி நடிகர்களுக்கு இங்கே வேலை இல்லை என்பதை பதிவு செய்கிறோம். அதிமுக பல்வேறு விமர்சனங்கள் கடந்த காலங்களில் பாஜக சார்பில் வைக்கப்பட்டது. நேற்று உதயகுமார் முன்னாள் அமைச்சர் இந்தியாவின் 2வது இரும்பு மனிதர் அமித்ஷாங்க நம்மளே பேசுறாரு. டெல்லிக்கு எடப்பாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதிமுக மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதா நம்ம நினைக்கலாம். அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையக்கூடிய அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் இந்த நாசகர திமுக ஆட்சியில் மக்கள் மிகவும் பெரிய தொல்லைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். கொலையும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. செயின் பறிப்பு சம்பவங்களிலும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இருக்கிறது. அமைச்சர் பெருமக்களே ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு பலமான கூட்டணி தேவை. அந்த பலமான கூட்டணிக்கு ஒரு பெரிய தீமையை ஒழிப்பதற்காக கடந்த காலத்தில் ஒரு சில கருத்து முரண்பாடுகள் எங்கள் மேல் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் நாடு நன்றாக இருக்க வேண்டும், தமிழகம் செழிக்க வேண்டும், தமிழக 8 கோடி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். வெகு விரைவில் மிக பலமான திமுகவை அடித்து நொறுக்கக்கூடிய அற்புதமான கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய நல்லாட்சியின் ஒரு பகுதி தமிழகத்திலும் 2026 தொடரும். சார், கடந்த தேர்தல் வாக்குறுதியில் டாஸ்மாக் கடைகள் குறைப்புங்கிறது மிக முக்கிய இடம் பெற்றுச்சு. இங்கே அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் கடை குறைக்க போது நாங்கள் சொல்லல, பிரச்சனைக்குரிய கடையை அகற்ற போகிறது தான் நாங்கள் சொல்லிடுவோம் பேசியிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் சாராய அமைச்சர், அவர் பேசுனதை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினே பச்சையா என்ன போய் சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சாராய கடையை மூடுவோன்னாரு. அதே மட்டுமல்லாமல் கையில் ஒரு கருப்பு கொடியும் ஒரு பதாகையும் வச்சுக்கிட்டு சாராய கடையை மூடணும் அப்படின்னு அவர் வீட்டுக்கு முன்னால் நின்று போராடினதெல்லாம் தமிழக மக்கள் மறக்கலை. இதே அம்மையார் திருமதி கனிமொழி சொன்னார்கள், தமிழகத்தில் தான் அதிகம் தாலி இழந்த விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிறார்கள், இந்த சாராய கடையை மூடாதா அப்படின்லாம் ரொம்ப பெண்களுக்காக பேசியவர்கள். ஆனால் இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, இளம் விதவைகள் பெருகி போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? சாராயம் குடிக்கிற ஆம்பளைங்களை நாங்கள் என்ன தடுக்கவா முடியும்னா? அட வெக்கம் கெட்டவர்களா, நீங்கள் தானே முன்னாடி இதெல்லாம் பேசுனீங்க. பெண்களுடைய தாலி அறுத்து அதன் மூலம் பணத்தை சம்பாதிப்பதை நியாயப்படுத்தக்கூடிய அமைச்சர் ரகுபதி அவர்களும் சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இவர்களை கையில் வைத்துக் கொண்டு சம்பாதிக்கக்கூடிய அறிவாலயம் குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினுக்கும் முடிவுரை எழுவதுதான் இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல். நாங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் எங்களுடைய அர்ப்பணிப்பு தியாகம் என்பது அளப்பரியதாக இருக்கும். அதனால் தேசத்தின் வளர்ச்சிக்காக, தமிழக மக்களின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த சாராய சாம்ராஜ்யத்தை நடத்தும். அறிவாலயம் குடும்பத்தை ஓட ஓட விரட்டுவோம் என்பதை விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தமிழகத்தில் தொடர்ந்து சமூக போராளிகளுக்கு அச்சுறுத்தலும் கொலை மிரட்டலும் கொலை நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை கூட கல்குவாரிக்கு எதிராக செயல்பட்ட ஜெகமணி கொல்லப்பட்டிருக்காரு. அதை எப்படி
நாங்கள் சொல்றது இங்கே ஜெகபர் சாதிக் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சமூகத்தினுடைய போராளியாக மட்டுமல்ல, இங்கே கனிம வள கொள்ளையில் திமுக சார்ந்தவர்களே கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை மாவட்ட ஆட்சியருக்கு, வட்டாட்சியருக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி அலுவலருக்குன்னு ஒவ்வொருத்தருக்குமா மனு கொடுத்து கூட நடவடிக்கை எடுக்காம அவரை கொலை செய்கிறார்கள். கொலை செய்த பிறகுதான் ஆமா அங்க வந்து தில்லுமுள்ளு நடந்திருக்கு, கனிம வள கொள்ளை நடக்குதுன்னு மாவட்ட ஆட்சியர் போய் பார்க்கிறாருன்னா, அப்போ சிறுபான்மை சமூகத்தின் ஒருவர் கொல்லப்பட்டால் கூட இந்த ஆட்சி வேடிக்கை பார்க்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர், அவர் நெல்லையில் இருக்கக்கூடியவர், ஒரு காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளராக இருந்தவர். அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு, இந்த வக்ஃபு சொத்தை எல்லாரும் கொள்ளையடிக்கிறாங்க, இந்த திமுக காரங்கள்லாம் கொள்ளையடிக்கிறாங்க என்பதை மறைமுகமாக சொல்லி அவர் தமிழக முதல்வருக்கே சொல்றார், ஐயா என்னை கொலை செய்ய பார்க்குறாங்க, இந்த வக்ஃபு சொத்தை காப்பாற்றணும், நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எந்த காவல்துறையும் ஒரு காவல்துறை ஆய்வாளராக இருந்தவருக்கே கூட பாதுகாப்பு கொடுக்காம இருந்ததின் விளைவு இஸ்லாமியத்தின் பெயரில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் கும்மலாக சென்று நோன்பு திறந்துட்டு வெளியே வந்த அந்த ஹுசைன் என்று சொல்லக்கூடிய அவரை கண்டந்துண்டமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் தான் இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதுகாப்பா இந்த திமுக ஆட்சி தானா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புறோம். அப்போ எங்கு பார்த்தாலும் கொலை, சிறுபான்மை சமூகத்துக்கு பாதுகாப்பில்லை. இந்த ஆட்சியின் கொலைகளை அல்லது இந்த ஆட்சியினுடைய கொள்ளைகளை விமர்சித்து பேசினால் சவுக்கு சங்கர் போன்றவருடைய வீட்டில் போய் மலத்தை அள்ளி கொட்டி அங்கே அராஜக போக்கை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இப்படி நாங்கள் பட்டியலிட முடியும். இன்றைக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை, அரசின் குறைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பில்லை. பயங்கரவாத சக்திகள் இன்றைக்கு தலை தோங்கி இருக்கிறது தமிழகத்தில். எந்தவித ஆபத்தும் தமிழகத்திற்கு வரக்கூடாது என்றால், இங்கு தீவிரவாதமும் பயங்கரவாதமும் பிரிவினைவாதமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் தமிழகம் தலை சிறப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சி வர வேண்டும். அதை நிச்சயமாக தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி.